பூமிகா, 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 தண்ணி கொண்டாமா. வந்துட்டியாமா? பூமிகா, டாக்டர் கோபாலும் உங்க அம்மாவும் என்னை வந்து பாத்துட்டு போன விஷயத்த உன் தங்கச்சி ஜோதிகாவுக்கு சொன்னியாமா? தண்ணி கொடுத்தது பூமிகா இல்ல, மாலா. ஏங்க, உங்களை காப்பாத்தின டாக்டர் கோபால் அவங்க அம்மாவோட சேர்ந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன்கிட்ட எப்படி சொல்றது? உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்லையே. என்னங்க சொல்றீங்க? இது பாருங்க, தப்பா சொல்லாதீங்க. என்னை விட உங்களுக்கு யார் மேல அங்க அக்கறை இருக்க போகுது? இல்ல மாலா, நீ தப்பு பண்ற. என் மேல உனக்கு அக்கறை இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? என் மருமகனும் பேத்தியும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிருக்கணும். அதான் நீ சொல்லியே. அப்புறம் எப்படி என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்வ? சொல்லு. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. பூமிகா, அப்பா, சின்னம்மாவை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன வேணா பிடிக்காம இருக்கலாம், என் மேல வேணா அக்கறை இல்லாம இருக்கலாம்ப்பா. ஆனா உங்க மேல மட்டும் அக்கறை இல்லைன்னு சொல்லாதீங்கப்பா. அப்பா, நான் உங்களுக்காக சாமியை வேண்டிக்க கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்க சின்னம்மாவும் வேண்டிக்கிட்டு இருந்தாங்கப்பா. உங்களுக்காக வெள்ளியில கண் செஞ்சு உண்டியல்ல போட்டு வேண்டிட்டு இருந்தாங்கப்பா. சின்னம்மாக்கு உங்க மேல என்ன விட அன்பு அக்கறையும் இருக்குன்னு நான் அப்பதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லம்மா, எல்லாம் போய் நடிக்கிறாவ. எல்லாம் போய் போய் போய். அப்படின்னா பூமிகா உங்களுக்காக கோவிலுக்கு போனதுல நிஜம், நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் பொய்யா? நான் உங்க பொண்டாட்டிங்க. மாலா, நீ என்னதான் சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். எப்ப என்கிட்ட என் மருமக இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு துரோகம் பண்ண நீ, அப்புறம் எப்படி எனக்கு நீ உண்மையான பொண்டாட்டியா இருக்க முடியும்? வேண்டாம், நீ என்கிட்ட எந்த நியாயத்தையும் பேசாத, போயிடு. என்கிட்ட எப்ப வந்து உண்மையை சொல்றியோ அப்ப வந்து என்கிட்ட பேசு. இத பாருங்க, நீங்க எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். மா, வா வா வா. எங்கடா? மா, மா, இப்போ ஜோதிகா காலேஜ் போற நேரமா, வெளியே போய் நிக்கலாமா? நம்ம அவங்க அப்பா பார்த்த விஷயம் அவளுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டுல யாராவது போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. அவங்க அப்பாவை நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அவன் நம்மள பார்த்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டானா நம்ம பிளான் சக்சஸ்னு அர்த்தம். சரியா? சரிடா. வா. மாமா, குழந்தையெல்லாம் இப்ப தூக்கம் வேணாம். இவ ஏற்கனவே மாலையில தாள் இருக்கிறத காட்டி கொடுத்தவ தானே. இவள மறுபடியும் தூக்கிட்டு வந்தான்னு வச்சுக்க, இவ விஷயத்தை கெடுத்து விலங்கம் பண்ணிடுவா. இவ இங்கே இருக்கட்டும். நீ வாமா, சீக்கிரம் வா. சரிடா. பேப்பர் கொடுமா, பேப்பர் கொடு. என்னடா இன்னும் ஆளை காணோம்? இருமா, வருவாமா. மா, மாமா வந்துட்டு இருக்கமா? வரட்டும் வரட்டும். மா, பாக்குறாளம்மா? அம்மா மாமா, இந்த அப்படியே பேப்பர் படிக்கிற மாதிரி நடிப்பு போடு. ஐயோம்மா, பக்கத்துல வந்துட்டோமா? மாமாமா, சீரியஸா படிமா. பக்கத்துல வந்துட்டோமா, சீரியஸா படிமா. மா, அவ பேசுனா அப்படின்னா கொஞ்சம் அன்பா பேசு. மா, ரெடியா இருமா, ரெடியா இரு. சரிடா.
ஏமா இங்கதானமா வந்துட்டு இருந்தா? ஒருவேளை அந்த சந்துக்குள்ள போயிருப்பாளோ? டேய் ஆ? இந்த பக்கம் பாரு. இருமா. இந்த அவ பக்கம் இங்கதான் பாருடா. ஆ? டேய் பக்கத்துல வந்து கூட பேசாம போயிட்டலடா. ஏமா ஒருவேளை நம்மள பார்க்காம போயிருப்பாளோ? உன்னையே நீ ஏன்டா சமாதானப்படுத்திக்கிற? நம்ம நடிச்சது எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஐயோ எங்க கவனத்தை திசை திருப்பியா நீ? இது பாருடா, பலூன் உடைஞ்சிருக்கு. ஏய் மலைநாட்டுக்காரி மவள, என் ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நீ கை கட்டி சிரிக்கிற மாதிரி என்ன இந்த பொம்மை எப்படி சிம்பாலிக்கா காட்டுறீங்களோ? இருடி, ஜோதிகா கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அப்பா இப்போதான் சாப்பிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்கக்கா. இல்ல இல்ல, இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல, நல்லாதான் இருக்காரு. அப்பா கிட்ட பேசுறியா? நான் அப்புறம் பேசுறேன்க்கா. ஓ சரி சரி, ஓகே பாய். பூமிகா அப்பா உட்காருமா, உட்காரு. யார் போன்ல? ஜோதிகா தான்ப்பா ஃபோன் பண்ணா. அப்படியா? பரீட்சை எப்படி எழுதிருக்கலாம்? ரொம்ப நல்லா எழுதியிருக்காளாம். வெரி குட். வேற என்னமா சொன்னா? அப்பா ஆ, ஜோதிகா ஏற்கனவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா. என்னம்மா? அது அது வந்து இல்ல, நான் தான் எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. அது அப்பா உங்களை காப்பாத்தினாருல அந்த மிஸ்டர் கோபால். ஆமா. டாக்டர் கோபால். அவருக்கும் அவரோட அம்மாக்கும் நம்ம ஜோதிகாவை ரொம்ப பிடிச்சு போச்சான். அது மட்டும் இல்லப்பா, முறையா பொண்ணு கேட்கணும்னு நினைக்கிறாங்களா. ஓ, உங்களை இங்க பார்க்க வந்தாங்கல்ல, அப்போ அவங்களால இந்த விஷயத்த சொல்ல முடியலையா? நீங்க இப்படி இருக்கும்போது ஜோதிகா விஷயம் பேச அவங்க மனசு இடம் கொடுக்கலையா? அதனாலதான் உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்களா? அப்பா, இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமான விஷயம் தாமா. பரவாயில்லம்மா. டாக்டர் கோபாலும் அவங்க அம்மாவும் ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஜோதிகாவுக்கு நல்ல இடமா தாமா அமையும். அப்பா, ஜோதிகா எக்ஸாம் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களும் கூட வரட்டுமான்னு கேக்குறாங்களாம். அவங்க வரது போறது இருக்கட்டுமா. ஜோதிகாவோட விஷயத்த நான் உன்கிட்ட விட்டுறேன். அவங்க வந்து என்ன பாக்கறத விட முதல்ல உன்னை பாக்கட்டும். உன் முடிவு தாமா என் முடிவு. மா, உன் தங்கச்சி ஜோதிகாவுக்கு பிடிச்ச மாதிரி பொருத்தமான மாப்பிள்ளைய அமைச்சு கொடுக்கறத உன் வேலை. மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா, ஜோதிகாவுக்கு பொருத்தமானவரான்னு பார்த்து நல்லா அலசி ஆராய்ஞ்சி யாருன்னு செலக்ட் பண்ணுமா. அது உன் கடமைமா. கண்டிப்பாப்பா.
நான் இங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கியா? ஏன்டா என்ன திட்டுற? பின்ன என்னமா, ஜோதிகாவை எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஐடியா பண்ணாம உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க? டேய், அதுக்கு தாண்டா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேன். என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன ஐடியா கிடைக்கும்ல. கார்ட்டூன்ல ஐடியா? ஆமாண்டா. டேய் மதன், எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. அன்னைக்கு மாலைக்குள்ள தாலியை மறைச்சு வச்ச மாதிரி ஜோதிகா தூங்கும் போது அவ கழுத்துல தாலி கட்டிடலாமா? நிமா, உன் மண்டையில களிமண் தாமா இருக்கு. நான் ஜோதிகா கூட வாழ்றதுக்கு யோசனை சொல்ல சொன்னா நீ என்ன ஜோதிகா கொலை பண்றதுக்கு யோசனை சொல்ற? இனிமேல நான் உங்ககிட்ட யோசனை கேட்கறதாவே இல்ல. ஜோதிகாவே என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நானே ஒரு யோசனை பண்ணிருக்கேன். அதை கேளு. என்னடா யோசனை? அது கோயில்ல உன்னை உட்கார வச்சு உன் தலையில 108 தேங்காய் உடைக்க போறமா? தேங்காய் ஏன் தலையில? ஆமாமா. 1 2 கூட குறையாது இல்ல? நோ 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 நோ, கவுண்டிங்ல மட்டும் கரெக்ட்டா இருக்கணும் மம்மி. 108னா 108 தான். டேய் மதன், 108 தேங்காயை என் தலையில உடைக்க போறியா? ஆமா மம்மி. நீ முதல் தேங்காயை உடைக்கும் போதே என் மண்டை உடைஞ்சு நானு மோட்சத்துக்கு போயிடுவேன். மீதி தேங்காயை உடைக்கிறதுக்கு உனக்கு வேலையே இருக்காது. மா, அதெல்லாம் ஆகாதுமா. உன் தலையில ரத்தம் வராத மாதிரி, ஆக்சுவலா உனக்கு வலிக்காத மாதிரி எப்படி லாவகமா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் கிட்ட விதை கத்துட்டு வந்திருக்கேன். ஆமாமா, யூ டோன்ட் வரி, நீ பயப்படாத. தேங்காய் தான் உடையும், உன் மண்டை உடையவே உடையாது. இத வச்சு ஜோதிகா எப்படிடா உன்னை மன்னிப்பா? அவ எப்படி மன்னிப்பான்னு நீ வந்து பாருமா. டேய் மதன், நீ எனக்கு சங்கூதத்துக்கு பிளான் பண்ணிட்ட. என்ன சாகடிச்சு அந்த அனுதாபத்தை வச்சு அந்த ஜோதிகாவை நீ கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டுட்ட. நீ காரியக்காரன் தான்டா. மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? டேய், சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் இடுப்பு உடைஞ்சு கிடக்கும் போது என்ன அம்போன்னு விட்டுட்டு போனேன். அப்புறம் ஒரு முறை பெத்த தாயின் கூட பார்க்காம பலார்னு அரைஞ்ச. இப்போ எனக்கு மேல அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா. ஐயோ அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் ஏற்பாடு பண்ணலமா. நான் கெட்டி மேளத்துக்கு தான் ஏற்பாடு பண்றேன். நிஜமாவடா சொல்ற? அட ஆமாம்மா, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானம்மா தோண. என் தெய்வமே நீ தானம்மா. நேத்தைக்கு பார்க்கல, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுவா இருக்குதுல்ல, அவ்வளவுதான். தினமும் இப்படியே பயிற்சி பண்ணா வலியே தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். கிளம்புறோம் நாங்க. பூமாரி, பழைய மாதிரி உன் உடம்பை ஃபிட்டா வச்சிருந்தா மட்டும் போதாது. டெய்லி நீ ஜிம்முக்கு ஒர்க் அவுட்டுக்கு வரணும். கேட்டில? வரமாட்டியா நீ? வரலன்னா தூக்கி கொண்டாந்து உள்ளார போட்டுருவேன். கேட்டுக்க. இல்ல நான் கண்டிப்பா வருவேன் மாஸ்டர். 6 மாசத்துல உன்னை என்ன மாதிரி மாத்தி காமிக்கிறேன். வேண்டாம் மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர். ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதானே பார்த்தேன். மாஸ்டர், என்ன 6 மாசத்துல இந்த புள்ள மாதிரி மாத்த முடியுமா? என்ன சார் காமெடி பண்றீங்க? முடியாதோ? சரி வாரம். ஓகே, நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. ஓகே மாஸ்டர். ஹலோ சார். ஹலோ சார், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க பூமாரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேர்ல வர வேண்டியிருக்கு. என்ன சார்? நீங்க நேர்ல வாங்க சார், உங்களுக்கே விளங்கு. பூமாரி எப்படி சார் இருக்கா? பிரமாதமா இருக்கிறா. நீங்க வாங்க வாங்க.
பூமாரி வா. வணக்கங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம்மா. பூமாரி, உன்னை பத்தி பொண்ணுரங்க சார் எல்லாமே சொன்னாருமா. என்னால முடிஞ்ச வரைக்கும் பூமாரிக்கு எல்லா எக்ஸசைஸையும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். பூமாரியும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு உடம்பு நல்லா பிட்டா வச்சிருக்கிறா சார். அதனால நீங்க மட்டும் கொஞ்சம் இவளுக்கு கோச்சிங் கொடுத்தீங்கன்னா வரப்போற ஓட்டப்பந்தயத்துல நம்ம பூமாரி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவளை முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்புங்க. சார், பூமாரி பழையபடி உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தா மட்டும் பத்தாது. பூமாரி, உன்னால பழைய மாதிரி ஓட முடியுமா? ஓடுவேன் மாஸ்டர். சாதாரணமா நீ என்ன மாதிரி ஓடுன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா நீ புயல் மாதிரி ஓடுவல்ல, அந்த மாதிரி இனிமே உன்னால ஓட முடியாது. ஆமாமா, உன் கால்ல ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். இருமா, என்ன சார் இப்படி சொல்றீங்க? நானு பூமாரியோட உடம்ப மட்டும் இப்படி தேத்தி வச்சிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. வரப்போற ஓட்டப்பந்தயத்துல அவளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை நான் அவன் மனசுல வளர்த்து வச்சிருக்கிறேன் சார். ஆமா மாஸ்டர், என்னால பந்தயத்துல கலந்து ஓடி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாமா? நீ வேகமா ஓடுறதுக்கு உன் கால் ஒத்துழைக்கணுமே. முட்டியில ஆபரேஷனு, முட்டிக்கு கீழே ஆபரேஷனு, இப்படி 2 காலையும் 4 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. உன் காலில் பழையபடி அந்த ஸ்ட்ரென்த் இருக்காதுமா. அதனால ஓட்டப்பந்தயத்துல ஓடி உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஒண்ணு இல்ல சார், இப்ப நீங்க வேணா பூமாரிய ஓட சொல்லி பாருங்களேன், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பொண்ணுரங்க அண்ணா சொன்ன மாதிரி நான் வேணா ஓடி காட்டட்டுமா? சரிம்மா, உன் திருப்திக்காக ஓடு பார்க்கலாம். உறவேன்னா கோச்சே சொல்லிட்டார்ல, ஓடு பூமாரி. நான் உருவாக்குன பொண்ணுன்னு நிரூபிச்சு காட்டு பூமாரி. ஓ பூமாரி, ரெடி? பூமாரி, தங்கச்சி என்னம்மா? என்ன செய்யுது தங்கச்சி? பூமாரி என்னாச்சுமா? என்ன பூமாரி, தங்கச்சி என்னமாச்சு? என்னாச்சுமா? ஏன் என்னமாச்சு தெரியுது? முடியல, என்னால முட்டி வலிக்குது, என்னால ஓட முடியல. அம்மா, வலிக்குதுண்ணா. சார், பொண்ணுருங்க சார், நான் தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன்ல, பூமாரி ஓடுறதுக்கு அவ காலில் பழைய ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு சொன்னேன்ல. நீங்க 2 பேருமே கேட்கல. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொண்ணுருங்க சார், கிராமத்திலிருந்து வந்த பொண்ணோட ஆசைய கலெக்டர் அம்மாவும் நீங்களும் எடுத்த முயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா பூமாரியால ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு கோச்சா நான் சொல்றேன். அதனால நீங்க பூமாரிக்கு கலெக்டர் அம்மா ரெக்கமெண்டேஷன்ல ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுங்க. அது பூமாரியோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வரேன் சார். மாஸ்டர், ஒரு நிமிஷம் சார். கிராமத்துல இருந்து வந்து விளையாட்டுல சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அதுவும் இப்படி பொம்பளை பிள்ளைங்க வர்றது ரொம்ப அபூர்வம். அதையெல்லாம் மீறி பூமாரி வந்திருக்கிறா. இவளை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் அர்ச்சனாவோட ஆசை. அதை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், கண்டிப்பா இன்னும் ஒரே மாசத்துல பூமாரிக்கு நானே பயிற்சி தந்து இவளை புயல மாதிரி ஓட வச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து இவளை ஒப்படைக்கிறேன் சார்.
கண்டிப்பா ஒப்படைப்பேன் சார். வரேன் சார். கவலைப்படாத கவலைப்படாத. பூமாரி. அம்மா, தங்கச்சி அழுவாதம்மா. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதம்மா. இதே கோச் ஓடி வந்து உன்னைய கூட்டிகிட்டு போய் கிரவுண்ட்ல நிக்க வச்சு ஓடுமான்னு அவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறமா. இது நிச்சயமா நடக்கும் பூமாரி. அர்ச்சனாவும் நானும் இருக்கிற வரைக்கும் உன்னோட ஆசை, உன்னோட கனவு எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் பூமாரி. கலங்காத, தைரியமா இரு.